நினைப்பூட்டுகிறவர். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். 1 கொரிந்தியர் 2:10-11-12. இறைஞானமாகிய கிறிஸ்து மறைபொருளாக விளங்குவதால் இறைவனை வெளிப்படுத்தினாலேன்றி மனிதனால் அதை அறிந்து கொள்ள முடியாது. இந்த இறைஞானம் சிலுவையில் வெளிப்படுகிறது. இறைவனின் ஆவியே இறைஞானத்தை அறிய உதவும் என்ற உண்மைகளை 1 கொரிந்தியர் 2:10-16 வரை உள்ள திருமறை பகுதியில் நாம் காண முடிகிறது. இறைவனின் உள்ளத்தில் உருவாகியுள்ள மீட்பின் திட்டத்தை ஆவியர் ஒருவரே அறிந்து அறிவிக்க முடியும். அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. எனவே இறைவனில் அமைந்துள்ள திட்டத்தை அவரது உள்ளமாகிய ஆவியானவர் மட்டுமே அறிவிக்க முடியும். ஆவியை பெற்றாலன்றி இறைவனின் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. புத்திக்கு தெளிவு தரும்படி ஆவியானவரை மன்றாடுவோம். எம்மாவூர் சீடர்களோடு உயிர்த்த ஆண்டவர் உரையாடும் போது சங்கீதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் மேற்கோள் காட்டி பேசுகின்றார். அப்பம் விற்கப்படும் போது அவர்கள் நினைவு கூர்ந்து சிலுவை மரணம் பாடுகள் வழியே உயிர்த்த ஆண்டவரின் தரிசனத்தை கண்டு திடன் பெற்றனர். திருமறை தியானம். ஆவியானவர் பேசும் நேரம் கலக்கத்தை மாற்றி சமாதானத்தை தருகிறார். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.